ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த கோவிலான தஞ்சை பெரிய கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதுங்க. இது என்னோட ஊரான ஆடுதுறைங்கிற ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னா எப்படிங்க? அது மட்டும் இல்லை, இங்கே வந்து கல்வெட்டுகளும் சிற்ப சிலைகளும் தன்னுடைய கற்பனையை கொண்டு அழகாக செதுக்கியிருக்காங்க. கல்வெட்டுகளை பொறுத்த வரைக்கும் அதில் இன்ட்ரெஸ்டிங் ஒன்று இருக்குங்க. அது லாஸ்ட்டு எண்டிங்கில் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த தூரமாக தெரிகிற இந்த நந்தி சிலை வந்து ஒரு கல்லை கண்டு தாங்க உருவாக்கியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இது மிக உயர்ந்த சிலைன்னு கூட சொல்கிறாங்க. இது வரலாறு சம்மந்தப்பட்ட இடமா இருக்கிறதுனால நிறைய பள்ளி மாணவர்களும் அப்புறம் வந்து கல்லூரி மாணவர்களும் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வருவாங்க. இங்கே இருக்கிற சிலைகள்லாம் பார்த்தோன்னா இங்கே இருக்கிற சுற்றியும் இதை கையை தொட்டு உணர்றப்ப தாங்க தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இங்கே அந்த காலத்து ராஜாவே நல்ல கற்பனை பண்ணி கட்டியிருப்பாங்க பிள்ளைக்கு. ஏன்னா வந்து இது கருங்கற்கெல்லாம் நல்ல அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன ஒரு விஷயம், நீங்கள் சம்மர் டேஸில் மட்டும் இங்கே வராதிங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு வெயிலாக இருக்குது இங்கே. காலில் இங்கே வந்து செருப்பு போடுறதுக்குலாம் அலோட் கிடையாது. ஏன்னா கோயில் தானே. அதனால் இங்கே வந்து என்னதான் அவங்க கீழே வந்து மேட் மாதிரி விரித்து விட்டாலுமே இங்கே இந்த சம்மர் சீசனில் வந்ததுனால எங்களால் சூடு தாங்க முடியலங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சில பகுதிகளெலாம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இன்னொரு விஷயம், இந்த லாஸ்ட் எண்டிங்கில் சொல்கிறேன் என்ன, அந்த கல்வெட்டில் வந்து இந்த கோயிலுக்கு கட்டினதுக்கான உள்ள சிறப்புகளை தாங்க செதுக்கியிருப்பாங்க. அது வந்து இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு தான் இந்த மொழி என்னங்கிறது தெரியும். இது போகிறதுக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த சிவகங்கை பூங்காவுக்கு போனோம். ஆனால் நாங்கள் உள்ளார போகலை. ஏன்னா வந்து நாங்கள் மெயினாக போனது வந்து தஞ்சை பெரிய கோயிலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகணுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாக்கா லைக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் ஊரை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அது எனக்கு தெரிஞ்சது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன். தஞ்சாவூருக்கு இந்த பேரழகு சொல்ல போனாக்கா இந்த தஞ்சை பெரிய கோயில் தாங்க வரலாறோட சேர்ந்தது. நிறைய வந்து ராஜாக்கள் பயன்படுத்திய உடைகளாக இருக்கட்டும், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டைரெக்டாகவே இந்த அரண்மனை தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னா, சுற்றி பார்க்கணுன்னு வந்துட்டிங்கன்னா அந்த அரண்மனை இப்போ தஞ்சை பெரிய கோயிலில் போய் சுற்றி பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சாக்கா லைக் பண்ணுங்கள்.